அக்கா திருமங்கலம் போமா? ஆ போலாம்ப்பா. எடுங்கக்கா. தம்பி எங்கப்பா போனீங்க? எவ்வளவு நேரமா தேடுறேன் தெரியுமா உங்களை? என்னமாச்சு? நான் வேலையை முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். இந்த தம்பி அங்க ஒரு குப்பை தொட்டி க்ளீன் பண்ணாம இருக்குதுன்னு சொன்னாரு. அதான் சரி க்ளீன் பண்ணிட்டு வரலான்னு தம்பி கையில இந்த பையை கொடுத்துட்டு போயிருந்தேன். திரும்பி வந்து பார்க்குறேன் பை ரோட்ல கிடக்குது. அதுல 3000 ரூபாய் பணம் வச்சிருந்தேன், அதை காணோமா. அதான் தம்பி ஏதாவது பார்த்தாரான்னு. பிரதர் கொஞ்சம் கீழே இறங்குங்க. அந்த அமௌண்ட்டை நீங்க தான் எடுத்தீங்களா? சொல்லுப்பா, எதுவும் பிரச்சனைலாம் பண்ண மாட்டோம். ஆமாக்கா, நான் தான் எடுத்தேன். எதுக்கு அப்படி பண்ணீங்க? எனக்கு அப்பா அம்மா கிடையாது. 7 வயசுல தம்பி மட்டும்தான் இருக்கான். எனக்கு வேலையும் எதுவும் இல்லை. வேலை தேடி தேடி ஓஞ்சி போயிட்டேன். இன்னைக்கு சாப்பாடு வாங்க கூட காசு இல்லை. தம்பி பசியில் ரொம்ப அலறான்க்கா. அதான் வேற வழி தெரியாம இப்படி பண்ணிட்டேங்க்கா. இந்தாங்க பாட்டி. உன் நிலைமை எனக்கு புரியுதுப்பா. ஆனா நீ பண்ணது ரொம்ப தப்பு. அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்ல, அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. காசு வேணும்னா நானே கொடுத்துருப்பேனப்பா. பிள்ளைக்கு பசிக்குதுன்னா விட்டுருவேனா? உனக்கும் என் புள்ள வயசு தானேயா. தப்புதாம்மா, மன்னிச்சுக்கோங்க. பாருப்பா, கஷ்டப்படுறவங்களுக்கு தான் மத்தவங்க கஷ்டப்படுறது புரியும். மா, நீங்க காசு தர வேணாமா, நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுக்கே நிறைய செலவு இருக்கும். ஒரு நிமிஷம் இருப்பா. இந்தாப்பா, இத வச்சுக்கோ. உன் தம்பிக்கு சாப்பாடு வாங்கி கொடு. எனக்கு உன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போ. நான் ஏதாவது ஜாப் வேகன்சி இருந்தா உனக்கு சொல்றேன், சரியா? தம்பி பாத்துக்கலாம், சரியா? தேங்க்ஸ்க்கா.